ஹாய் ஹலோ வெல்கம் டு ஃபார்மாஃபிலிக் எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் ப்ரிப்ரேஷன் டே 53ல இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபார்மசூட்டிக்ஸில் எலிக்சர் அண்ட் ட்ரை பவுடர்ஸ் தான் பார்க்க போகிறோம். சரி, எலிக்சர் டெஃபினேஷன் பார்ப்போம். எலிக்சருங்கிறது ஒரு கிளியர் ஸ்வீட் அண்ட் ஃப்ளேவர்டு ஹைட்ரோ ஆல்கஹாலிக் ஓரல் லிக்யூட் ப்ரிப்பரேஷன் இன்டெண்டட் ஃபார் ஓரல் அட்மினிஸ்ட்ரேஷன். ஓரலில் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக ஸ்வீட் அண்ட் பண்ணப்பட்ட கிளியரான ஒரு லிக்யூடு என்ன இருக்கும், மெயினாக ஆல்கஹால் இருக்கும். ஸோ இதெல்லாம் இருக்கிறது தான் இந்த எலிக்சர் டெஃபினிஷன். என்ன டைப்ஸ் இருக்குது பார்ப்போம். மெடிக்கேட்டட் எலிக்சர் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா பேராசிட்டமல் எலிக்சர், டைபென் ஹைட்ரமைன் எலிக்சர். அடுத்து நான் மெடிக்கேட்டட் எலிக்சர்னு பார்த்தோம் அப்படின்னா அரோமேட்டிக் எலிக்சர், ஐசோ ஆல்கஹாலிக் எலிக்சர். இந்த நம்ம எலிக்சர் என்ன பண்ணோம் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து சிரப்போட கன்ஃபியூஸ் பண்ணிப்போம். ஸோ நம்ம சிரப்போட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இதில் ஆல்கஹாலிக் ப்ரிப்பரேஷன் இருக்கனால குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியாது, ப்ரெக்னென்ட் உமன்ஸ்க்கு கொடுக்க முடியாது. இன்னொன்று சிரப் வந்து திக்னஸ் வந்து அதிகமாக இருக்கும், இது தின்னாக இருக்கும், கிளியராக இருக்கும், லெஸ் விஸ்கஸாக இருக்கும். சிரப் பார்த்தோம் அப்படின்னா நல்லா விஸ்கஸாக இருக்கும். அப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னா டிரான்ஸ்பரண்ட்டாக நம்ம பார்க்க முடியாது, கிளியராக லிக்யூடாக இருக்காது, ஒரு மாதிரி வேகவான லிக்யூடாக இருக்கும். அதோட விஸ்கஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதில் சிரப்புமே எப்படி இருக்கும் அப்படின்னா அதிகமாக சிரப்னா ஸ்வீட்னர் சொல்கிறேன், ஸ்வீட்டிங் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கும். அதே நம்ம எலிக்சர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்வீட்னஸ் கம்மியாக இருக்கும், பட் ஆல்கஹால் இருக்கும், 0 ஆல்கஹால் கூட இருக்குது சிரப்பில். ஸோ சிரப் வேறு எலிக்சர் வேறு, அது ரெண்டுமே வந்து மோரல சிமிலராக இருக்க மாதிரி நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிப்போம். ஓகே, அதுக்கடுத்து என்ன அடிட்டிவ்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். எத்தனால் யூஸ் பண்ணுறோம், ஆல்கஹாலுக்காக எத்தனால் யூஸ் பண்ணுறோம், கோசால்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறோம். கான்சன்ட்ரேஷன் பார்த்தோம் அப்படின்னா 4% to 40% வால்யூம் பை வால்யூம் யூஸ் பண்ணுறோம். அந்த வால்யூம் பை வால்யூம் அப்படின்னா என்ன அப்படின்னா அதாவது 100 ml எவ்வளோ சொல்லிட்டு வால்யூம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத வந்து வால்யூம் பை வால்யூம். 100 ml எவ்வளோ சொல்லிட்டு யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் வந்து வால்யூம் பை, அதாவது 4 to 40% 100 ml எவ்வளோ யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் வந்து வால்யூம் பை வால்யூம். அடுத்து சுக்ரோஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்வீட்னராக யூஸ் பண்ணுறோம், 20 to 40% வெயிட் பை வால்யூம். அப்போ சுக்ரோஸ் வந்து என்னவா இருக்குது, எத்தனால் லிக்விடாக இருக்கிறதுனால நம்ம வால்யூம் பை வால்யூம் சொல்கிறோம். அது ஒரு சால்வெண்ட்டில் கரைப்போம்ல, அதனால் எத்தனாலும் ஒரு லிக்விட்ன்றதுனால அது இன்னொரு லிக்விடில் தான் கரைக்கிறோம் அப்படின்றதுனால வால்யூம் பை வால்யூம் சொல்லுவோம். அதே சுக்ரோஸ்ன்றது எப்படி இருக்கும், சாலிட் ஃபார்மில் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ஒரு வால்யூம் 100 ml வால்யூமில் கரைக்கிறோம், எவ்வளோ கரைக்கணும் அப்படின்னா அது கொடுத்துருக்காங்க 20 to 40% வெயிட் பை வால்யூம். சுக்ரோஸை வெயிட்டில் சொல்லுவோம். ஸோ அதை தான் அப்படி சொல்கிறாங்க, வெயிட் பை வால்யூம் அப்படின்ட்டு. சார்பிட்டால் சொல்யூஷன் பார்த்தோம் அப்படின்னா அது ஸ்வீட்னராக யூஸ் பண்ணுறோம், அது 10 to 30% வெயிட் பை வால்யூம். அடுத்து கிளிசரின் பார்த்தோம் அப்படின்னா கிளிசரின் லிக்விட் ஃபார்மில் இருக்கும், யூமிக் டெட்டாக யூஸ் பண்ணுவோம், 5 to 20% வால்யூம் பை வால்யூம். பொருட்களின் கிளைக்கால் கோசால்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறோம், 5 to 20% வால்யூம் பை வால்யூம். சோடியம் பென்சோயேட் ப்ரிசர்வேட்டிவாக யூஸ் பண்ணுறோம், இது சாலிட் ஃபார்மில் இருக்கனால 0.1% வெயிட் பை வால்யூம். 100 ml 0.1% யூஸ் பண்ணுறோம். அடுத்து அதை அப்படியே நம்ம கனெக்ட் பண்ணி மேக்கப் பண்ணிக்க வேண்டியதான். அடுத்து மெத்தில் பேராபின் பார்த்தோம் அப்படின்னா 0.1 to 0.2% வெயிட் பை வால்யூம். அடுத்து ப்ரொபைல் பேராபின் 0.02% to வெயிட் பை வால்யூம். இதில் இத்தனை ப்ரிசர்வேட்டிவ் யூஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டால் அதில் இல்லை, ஏதாவது ஒரு ப்ரிசர்வேட்டிவ் அதுக்கு இந்த ப்ராடக்ட்டுக்கு ஆப்டான ப்ரிசர்வேட்டிவை செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிப்பாங்க. அடுத்து பியூரிஃபைடு வாட்டரு, ஃப்ளேவர்டு, கலர்டு இதெல்லாம் குவான்டிட்டி சஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த எலிக்சரை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா என்ன அப்படின்னா நல்லா எலிக்சரில் ஆல்கஹால் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த நம்ம ட்ரை பவுடர் இருக்குல்ல, ட்ரை பவுடர் எப்போவுமே ரீகான்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் ஷேக் வெல் பிஃபோர் யூஸ், அதெல்லாம் பார்ப்போம். இப்போ டெஃபினேஷன் பார்த்தோம் அப்படின்னா ட்ரை பவுடர் ஃபார்முலேஷன் சப்ளைட் இன் ஏ ட்ரை ஸ்டேட்டில் தான் இருக்கும். தட் ரெக்வயர்ஸ் அடிஷன் ஆஃப் ஏ ஸ்பெசிஃபைட் குவான்டிட்டி ஆஃப் பியூரிஃபைட் வாட்டர். கம்மியாக ட்ரை பவுடர் இருக்கும்போது பியூரிஃபைட் வாட்டர் வச்சு மிக்ஸ் பண்ணி ரீகான்ஸ்டியூட் பண்ணி தான் அதுக்கப்புறம் யூஸ் பண்ண முடியும். டைப்ஸ் பார்ப்போம். ஓரல் சஸ்பென்ஷனாக இருக்குது, அமாக்சிலின்லாம் ட்ரை பவுடரில் இருக்கும், அதே அந்த பியூரிஃபைட் வாட்டரில் போட்டு மிக்ஸ் பண்ணி ரீகான்ஸ்டியூட் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்து ஓரல் சொல்யூஷன் பார்த்தோம் அப்படின்னா செபிக்ஸிம் ட்ரை சிரப்பு ஓரல் சொல்யூஷனுக்கு எக்ஸாம்பிள். அடுத்து இன்ஜெக்டபிள் பவுடர்னு பார்த்தோன்னா செப்ட்ரியாக்சோன்லாம் பவுடர் ஃபார்மில் தான் இருக்கும், அதை வாட்டர் ஃபார் இன்ஜெக்ஷன் வச்சு நம்ம ரீகான்ஸ்டியூட் பண்ணி தான் யூஸ் பண்ண முடியும். அடுத்து அடிட்டிவ்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள். சுக்ரோஸ் ஸ்வீட்னர் பல்கிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. ஜாந்தன் கம், இல்லை இந்த ஸ்வீட்னர் எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா ஓரல் ப்ரிப்பரேஷனுக்காக இந்த ஸ்வீட்னர் சுக்ரோஸ் யூஸ் பண்ணுவோம். ஜாந்தன் கம் வந்து சஸ்பெண்டிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணுறோம். சஸ்பென்ஷனில் 0.2 to 0.5% வெயிட் பை
வெயிட்டுக்கு யூஸ் பண்ணுறோம். அடுத்து சோடியம் சிஎம்சி கார்பாக்சி மெத்தில் செல்லுலோஸும் சஸ்பெண்டிங் ஏஜென்ட்டாக 0.5 to 1% வெயிட் பை வெயிட் யூஸ் பண்ணுறோம். அடுத்து சோடியம் பென்சோயேட், ஏன்னா இது பவுடர்ன்றதுனால அது வந்து எலிக்சர் சிறப்புன்றதுனால வெயிட் பை வால்யூம், அந்த மாதிரி வால்யூம் பை வால்யூம் அப்படின்னு வந்துச்சு. இது வெயிட் பை வெயிட்ன்றதுனால இது ஏன்னா ஒரு பவுடர் தானே, ட்ரை பவுடர் தானே, அதனால தான் 100 கிராமில் நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணணும் அப்படின்றத அந்த பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. 0.2 to 0.5 வெயிட் பை வெயிட். 100 கிராமில் நம்ம எவ்வளோ 0.5% போட்டோம்னா அந்த கால்குலேஷனில் வந்துடும். அடுத்து சோடியம் பென்சோயேட் ப்ரிசர்வேட்டிவா 0.1% வெயிட் பை வெயிட். சிட்ரிக் ஆசிட் 0.1 to 0.5% வெயிட் பை வெயிட். சோடியம் சிட்ரேட் பஃபரிங் ஏஜென்ட்டாக 0.2 to 1% வெயிட் பை வெயிட். கலரும் ஃப்ளேவரும் குவான்டிட்டி சஃபிஷியன்ட். அதுக்கடுத்து இதோட மேனுஃபேக்சரிங் மெத்தட்ஸை பார்ப்போம். எலிக்சர் எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறோம், பல்வரைசேஷன் பண்ணுறோம். பல்வரைசேஷன் என்னது, பவுடர் ஃபார்முக்கு மாற்றுறோம். அந்த பல்வரைசேஷன் பார்ட்டிகல் சைஸை ரெடியூஸ் பண்ணுறது பேர் தான் பல்வரைசேஷன். இப் ட்ரக் இஸ் இன் சாலிட் ஃபார்ம் இட் இஸ் ரெடியூஸ்டு டு ஃபைன் பவுடர். ஆல் தி இன்கிரீடியன்ஸ் ஆர் அக்யூரேட்லி வெயிட் பண்ணிக்கிறோம். டிசோலியூஷன் த ட்ரக் இஸ் டிசால்வ்ட் இன் ஏ சூட்டபிள் பார்ட் ஆஃப் சால்வெண்ட். அப்போ பாருங்க, சால்வெண்ட்ல யூஸ் பண்ணும்போது நம்ம வால்யூம்னு சொல்லுவோம். எவ்வளோ வெயிட் என்ன அடிட்டிவ்ஸ் யூஸ் பண்ணுறோமோ வெயிட் பை வால்யூம் ஆர் வால்யூம் பை வால்யூம். லிக்விட் யூஸ் பண்ணோம்னா வால்யூம் பை வால்யூம். வெயிட் சாலிட் மெட்டீரியல் வந்து அந்த லிக்விட்ல யூஸ் பண்ணோம் அப்படின்னா வெயிட் பை வால்யூம்னு வரும். அடிஷனாக எக்ஸிபியன்ட் ஸ்வீட்னர்ஸ் ஃப்ளேவர்ஸ் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் வால்யூமை மேக்கப் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணுறோம். சூட்டபிள் ஃபில்டர் வச்சு அன்டிசால்வ்டு பார்ட்டிகல்ஸ் இருந்துச்சுன்னா ரிமூவ் பண்ணிவிட்டு அதை அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிறோம். ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணி கூல் பிளேஸில் வச்சுக்கிறோம். அடுத்து ட்ரை பவுடர் பார் ரீகான்ஸ்டியூஷன் பார்த்தோம் அப்படின்னா எல்லா இன்க்ரீடியன்ஸும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அக்யூரேட்டாக வெயிட் பண்ணிக்கிட்டு அப்ரோபியேட் சீவில் பாஸ் பண்ணுறோம். ஏன்னா நமக்கு ஸோ அதனால் அதை பாஸ் பண்ணுறோம். அடுத்து மிக்ஸ் பண்ணுறோம். ஏதாவது எக்ஸிபியன்ஸை வச்சு என்ன பண்ணுறோம் அப்படின்னா மிக்ஸ் பண்ணி பிளண்டட் யூனிஃபார்ம்லி பை ஜியோமெட்ரிக் டைலூஷன். ஜியோமெட்ரிக் டைலூஷன் அப்படின்னா என்ன அப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா எல்லா ஒரு மாட்டர் பெஸ்டிலோ இல்லை வந்து எந்த இடத்துல மிக்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றதுல அந்த இடத்துல என்ன பண்ணும், ஆக்டிவ் இன்கிரீடியன்ட் நம்ம ட்ரக்னு சொல்லலாம், அந்த ட்ரக்கை வந்து எடுத்து வச்சுப்போம். எடுக்கிற ட்ரக் என்ன பொட்டன்டான ட்ரக்கை எடுத்து வச்சுக்கிட்டு அதில் அதுக்கு ஈக்குவல் போர்ஷன், அந்த ட்ரக்கை எவ்வளோ வச்சிருக்கோமோ அந்த ஈக்குவல் போர்ஷனுக்கு டைலூன்ஸை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா மிக்ஸ் பண்ணி யூனிஃபார்மாக வர வரையும் ட்ரைச்சுரேட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், டபுள் த வால்யூம். இப்போ நம்ம ஆல்ரெடி என்ன போட்டிருக்கோம், ட்ரக்கு போட்டிருக்கோம், பொட்டன் ட்ரக்கு ஆக்டிவ் இன்கிரீடியன்ட் போட்டிருக்கோம், அதோட டைலூன்ட்டு சேர்த்துருக்கோம். இப்போ ரெண்டும் சேர்ந்த ஈக்குவலுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை ரெண்டையும் கம்பைன் பண்ண மாதிரி டைலூன்ட்டை எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி திரும்ப என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிளெண்ட் பண்ணுறோம், ட்ரைச்சுரேட் பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குமா, இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறது தான் வந்து ஜியோமெட்ரிக் டைலூஷன். இப்படி பண்ணும்போது நமக்கு ப்ராடக்ட் வந்து எப்படி இருக்கும், யூனிஃபார்மாக கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஜியோமெட்ரிக் டைலூஷன் பண்ணுறோம். அடுத்து கிரானுலேஷன். கிரானுலேஷன்னா மாய்ஸ் கிரானுலேஷன். இந்த அக்கேசியா ட்ரகாந்த் இதெல்லாம் வச்சு நம்ம கிரானுலேஷன் பண்ணலாம். மாய்ஸ் கிரானுலேஷன் வெட்டிங் ஏஜென்ட் இருக்குல்ல, அதை வச்சு பண்ணும்போது மாய்ஸ் கிரானுலேஷன் பண்ணலாம், இல்லை ட்ரை கிரானுலேஷன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா எதுக்காக பாருங்கள், டு இம்ப்ரூவ் ஃப்ளோ அண்ட் கம்ப்ரசபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இதை பண்ணுறோம். அடுத்து ட்ரையிங். கிரானுல்ஸ் ஆர் ட்ரைட் இன் ஹாட் ஆர் ஓவன் அட் கண்ட்ரோல் டெம்பரேச்சர். அடுத்து சைஸ் ரெடியூஸ் பண்ணுறோம். பர்ஃபெக்ட் அதுக்கு தேவையான நமக்கு ஆப்டடாக இருக்கக்கூடிய சீவ்ஸில் பாஸ் பண்ணி யூனிஃபார்மான பார்ட்டிகல் சைஸை எடுத்துக்கிட்டு அப்புறம் அந்த பவுடரை ஃபில் பண்ணிவிட்டு ஸ்டெரைல் கண்டெய்னரில் பேக் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். சேஷட்டோ இல்லை வந்து கண்டெய்னரோ அதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். அதுக்கடுத்து அப்ளிகேஷன் பார்ப்போம். எலிக்சரோட அப்ளிகேஷன், எலிக்சர் மோஸ்ட்லி வந்து ஓரல் ப்ரிப்ரேஷன் தான். ஸோ அதனால் ஓரலுக்காக தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். அப்போ இதில் என்ன இருக்கும் அப்படின்னா useful for oral administration of drugs, suitable for drugs that are soluble in alcohol and water. Alcohol வாட்டர்லையும் soluble ஆகக்கூடிய ட்ரக்ஸுக்கு நல்லா சூட்டபிளாக இருக்கும். வெரி யூஸ்ஃபுல் ஃபார் ட்ரக்ஸ் ரெக்கவரிங், ஸ்வீட்னிங் அண்ட் ஃப்ளேவரிங் டு இம்ப்ரூவ் palatability இம்ப்ரூவ் பண்ணுது. காமன்லி யூஸ்ட் இன் காஃப் மிக்சர்ஸ் அண்ட் டானிக்ஸ் எக்ஸ்பெக்டரன்ஸில் எந்த எலிக்சரை யூஸ் பண்ணுறோம். அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா pleasant taste and palatable, easy to administer. ஆல்கஹால் ஆக்ட் ஆஸ் இதில் ஆல்கஹால் இருக்கனால ப்ரிசர்வேட்டிவ் ஆக்ட் ஆகும். சூட்டபிள் ஃபார் வைட் ரேஞ்ச் ஆஃப் ட்ரக்ஸ், ரேபிட் ஆன்செட் ஆஃப் ஆக்ஷன். டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தோம் அப்படின்னா கண்டெய்ன்ஸ் ஆல்கஹால் இருக்கனால பிரெக்னென்ட் உமனுக்கு, சில்ட்ரனுக்கு, அப்புறம் எல்டர்லி இதுக்குமே வந்து சிலருக்கு செட் ஆகாது. பல்கேர் டு ஸ்டோர், டிரான்ஸ்போர்ட்டு கஷ்டமாக இருக்குது. லெஸ் ஸ்டேபிள் ஃபார் சம் ட்ரக்ஸ், ஸ்டெபிலிட்டி இஷ்யூ இருக்குது. ரிஸ்க் ஆஃப் மைக்ரோபியல் growth, இப்போ ப்ரிசர்வேட்டிவ் சார் இன்அடிக்யூட் இருந்துச்சுன்னா மைக்ரோபியல் growth வளர்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. அடுத்து ட்ரை பவுடர்ஸ் ஃபார் ரீகான்ஸ்டியூஷனோட அப்ளிகேஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா யூஸ் ஃபார் ஓரல் சஸ்பென்ஷனாக யூஸ் பண்ணிக்கலாம், அப்புறம் இன்ஜெக்ஷனாக யூஸ் பண்ணிக்கலாம், சொல்யூஷனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரொவைட்ஸ் இம்ப்ரூவ்டு ஸ்டெபிலிட்டி ஆஃப் மாய்ஸ்சர் சென்சிட்டிவ் ட்ரக்ஸ். இது என்னென்னா பவுடர் ஃபார்மில் இருக்கும்போது செல்ஃப் லைஃப் நல்லாயிருக்கும். அதே நம்ம ரீகான்ஸ்டியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபியூ ஹவர்ஸ்லேயே வந்து யூஸ் பண்ணணும். இல்லைனா வந்து இந்த மைக்ரோபியல் growth ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ ரிஸ்க் இருக்குது.
அடுத்து ஈஸி டு டிரான்ஸ்போர்ட், ஸ்டோர், ஹேண்டில், அதில் வைட்லி யூஸ்டு ஆன்டிபயோட்டிக்ஸ், ஹார்மோன்ஸ், வேக்சின்ஸ், பீடியாட்ரிக் ஃபார்முலேஷன் எல்லாம் இந்த ட்ரை பவுடர்ஸ் வந்து வெரைட்டி நிறைய யூஸ் பண்ணுறோம். வேக்சின்ஸில் யூஸ் பண்ணுறோம், அப்புறம் வந்து பீடியாட்ரிக் ஃபார்முலேஷனில் யூஸ் பண்ணுறோம், ஹார்மோன்ஸ், ஆன்டிபயோட்டிக்ஸ் இதெல்லாமே இப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம். பவுடர்ஸ் ட்ரை ஃபார்முலேஷன் தான் பண்ணுறோம். அட்வான்டேஜஸ் பார்த்தோம் அப்படின்னா பெட்டர் ஸ்டெபிலிட்டி, லாங்கர் செல்ஃப் லைஃபாக இருக்கும். பவுடர் ஃபார்மில் இருக்கும்போது ஈஸி டு ஸ்டோர் அண்ட் டிரான்ஸ்போர்ட், ரெடியூஸ் ரிஸ்க் ஆஃப் மைக்ரோபியல் க்ரோத் இருக்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கும் போது மோர் அக்யூரேட் டோசிங், காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா அதான் அதை வந்து நம்ம ரீகான்ஸ்டியூட் பண்ணிட்டோம். ஒன்ஸ் வந்து வாட்டர் ஃபார் இன்ஜெக்ஷன் வச்சு ரீகான்ஸ்டியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா என்னவா இருக்கும் அப்படின்னா சில நேரத்தில் மைக்ரோபியல் க்ரோத் வரதுக்கான சான்சஸ் ரிஸ்க் நிறைய இருக்கு. ஸோ கண்டாமினேஷன் ஆகும். அதனால சீக்கிரமாக யூஸ் பண்ணிவிட்டு டோஸ் வேஸ்டேஜும் ஆகும். இப்போ வந்து கான்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா கான்ஸ்டியூட் பண்ணிவிட்டு எத்தனை பேஷண்ட்டுக்கு போட்டு இன்ஜெக்டபிள்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா எத்தனை பேஷண்ட்டுக்கு போட்டுட்டு ரீகான்ஸ்டியூட் பண்ணிட்டோம், ஃபுல்லாகவே ரீகான்ஸ்டியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வேஸ்ட்டு தான். ஏன்னா அவன் கொடுத்துருக்கிறது வந்து அந்த வால்யூமில் அது ஃபுல்லாக தான் ரீகான்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். கொடுத்துருக்கான் அப்படின்னா இப்போ 1 கிராம் கொடுத்துருக்கான் அப்படின்னா அந்த 1 கிராமுக்கு நம்ம ரீகான்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த 1 கிராமை வந்து முடிஞ்சளவு தான் யூஸ் பண்ண முடியும். நாட்டு இண்டிவிஜுவல் பேஷண்ட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் இல்லை, மல்டிபிள் பேஷண்ட்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி வயல்ஸில் இருக்கும். ஸோ அது வேஸ்ட்டு தானே. ஒரு 4 to 6 ஹவர்ஸுக்கு அப்புறம் என்ன ஆகும், மைக்ரோபியல் க்ரோத் ஆகும். ஸோ அது வேஸ்டேஜில் போயிடும். பாருங்கள், இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, பாசிபிள் டோசிங் எரர் டியூரிங் ரீகான்ஸ்டியூஷன் அப்போ அவங்க கரெக்டான அந்த ml 5 ml 1 கிராம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அந்த 5 ml தான் கரெக்டாக ரீகான்ஸ்டியூட் பண்ணுறாங்களா அப்படின்னும் போது அது டோசிங் எரர்ஸ் வரக்கான சான்சஸ் இருக்குது. ரெக்வயர்ஸ் கிளீன் வாட்டர் ஃபார் ரீகான்ஸ்டியூஷன். நம்ம இதுக்கு ஸ்டெரைல் வாட்டர் தேவை கண்டிப்பாக. ஷார்ட்டஸ்ட் செல்ஃப் லைஃப் ஆஃப்டர் ரீகான்ஸ்டியூஷன் அதான் சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்த சப்ஜெக்ட் பார்மகாக்னஸில் இன்றைக்கி ஃபைபர்ஸ் பார்ப்போம். பிளான்ட் ஃபைபர்ஸ்க்கு எக்ஸாம்பிள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா காட்டன், அப்புறம் ஜூட்டு, ஃப்ளாக்ஸீடு, பனானா, ஹெம்ப் இதெல்லாம் பிளான்ட் ஃபைபர்ஸ் எக்ஸாம்பிள். அனிமல் ஃபைபர்ஸ்க்கு எக்ஸாம்பிள் யார் அப்படின்னா சில்க்கு, ஊல். அடுத்து ரீஜென்ரேட்டட் அண்ட் சிந்தட்டிக் ஃபைபர்ஸுக்கு நைலான், டெர்லின், அப்புறம் ஓர்லான். ஃபைபர்ஸ் ரீஜென்ரேட்டட் ஃப்ரம் கார்போஹைட்ரேட் மெட்டீரியல்ஸ்லேருந்து ரிஜெக்ட் பண்ணக்கூடியது யாருன்னா அல்ஜினேட். இதில் பாருங்க இருக்கு பாருங்க, அல்ஜினேட் யான், ஆர்டிஃபிஷியல் சில்க் ஆர் ரேயான், ரீஜென்ரேட்டட் செல்லுலோஸ், அல்ஜினேட் யான் இதெல்லாம் கார்போஹைட்ரேட் மெட்டீரியல்ஸ் வந்து ரீஜென்ரேட் பண்ணக்கூடிய ஃபைபர்ஸுக்கு எக்ஸாம்பிள். ஃபைபர்ஸ் ரீஜென்ரேட்டட் ஃப்ரம் ப்ரோட்டீன் மெட்டீரியல்ஸ் வந்து பண்ணக்கூடியது அரிடில் ஃப்ரம் கிரவுண்ட்நட் ப்ரோட்டீன் அண்ட் ஃபைப்ரோலின் ஃப்ரம் மில்க் கேசின்லேருந்து ஃபைப்ரோலின் எடுக்கிறாங்க. அடுத்து சிந்தட்டிக் ஃபைபர்ஸ் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா நைலான், டெரிலின், ஓர்லான். ஆஸ்பெஸ்டாஸ் அதான் மினரல் ஃபைபர்ஸ் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா கிளாஸ், ஆஸ்பெஸ்டாஸ் தான் வந்து மினரல் ஃபைபர்ஸுக்கு எக்ஸாம்பிள். இப்போ இந்த பிளான்ட் ஃபைபர்ஸை வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். காட்டனுக்கு சினானிம் பார்த்தோம் அப்படின்னா அப்சார்ப் காட்டன், அப்புறம் சர்ஜிக்கல் காட்டன், மெடிசினல் காட்டன் இருக்குது. பயாலஜிக்கல் சோர்ஸ் எங்கே எடுப்போம், கோசிபியம் பார்படென்சிஸ், அந்த ஃபேமிலி கோசிபியம் பிசிஸ்லேருந்து எல்லாத்துலேயுமே எடுக்கக்கூடியது இந்த பருத்தி ஃபேமிலி வந்து மால்வேசிய ஃபேமிலி. ஆக்டிவ் கான்ஸ்டன்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா 93 to 94% செல்லுலோஸு, அப்போ மாய்ச்சர் 93 to 94% செல்லுலோஸ் கண்டென்ட் இருக்குது. அதை வச்சு தான் நம்ம ஃபைபராக என்ன பண்ணுறோம், அதை திரிக்கிறோம். மாய்ச்சர் கண்டென்ட் 5 to 7% இருக்கும். யூசர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா சர்ஜிக்கல் ட்ரெஸ்ஸிங்ஸில், ஃபில்டரிங் மீடியாவில், அப்புறம் இன்சுலேஷன் மெட்டீரியலாகவும் இதை யூஸ் பண்ணிக்கிறோம். அடுத்து ஜூட் சினானிம் கன்னி பேக் ஃபைபர்ஸ் இருக்குது. பயாலஜிக்கல் சோர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளோயம் ஃபைபர்ஸ் ஆஃப் கோர்கோரஸ் ஸ்பீசிஸில் அது என்ன ஃப்ளோயம் ஃபைபர்ஸ் தான் இந்த ஜூட்டுன்னு சொல்கிறோம். ஏன்னா அது ஒரு தண்டு தானே, ஸ்டெம் பார்ட்டுன்னு போது அதில் ஃப்ளோயம் ஃபைபர்ஸ் தான் நம்ம ஜூட்டாக யூஸ் பண்ணுறோம். செல்லுலோஸ், செல்லுலோஸ் அண்ட் லிக்னைன் இருக்குது. மேனுஃபேக்சரிங் ஆஃப் டவுஸ் அண்ட் கன்னி பேக்ஸ், அந்த பேக்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம்ல. ஸ்ட்ரைனிங் ஃபில்ட்ரேஷன் மீடியாவும் இதை யூஸ் பண்ணுறோம். அடுத்து ஃப்ளாக்ஸீட் இருக்குல்ல, பெரிசைக்ளிக் ஃபைபர்ஸ் ஆஃப் ஸ்டெம் ஆஃப் லீனம் உசிட்டாடிசிமம் இதான் வந்து பயாலஜிக்கல் சோர்ஸ். பெக்டோசெல்லோஸ் இருக்குது. ஸ்ட்ரைனிங் அண்ட் ஃபில்டரிங் மீடியா, ப்ரிப்பரேஷன் ஆஃப் கோர்ஸ் பேக்ஸ். அடுத்து சில்க் பார்த்தோம் அப்படின்னா சில்க் கூக்கூன்ஸ் தெரியும். சில்க்னாலே ஃபைபர்ஸ் ஆப்டைன் ஃப்ரம் சில்க் வார்ம்ஸ் ஆஃப் கூக்கூன்ஸ் ஆஃப் பாம்பிக்ஸ் மோரி. அதுலேருந்து ப்ரோட்டீன் என்ன ப்ரோட்டீன் எடுக்கிறாங்க அப்படின்னா ஃபைப்ரோயன், அந்த ப்ரோட்டீனில் தான் ஃபைபர்ஸ் எடுக்கிறாங்க. சூச்சர்ஸ், லிகேச்சர்ஸ்லாம் இந்த கூக்கூன்ஸ் தான் எடுக்கிறாங்க. சூச்சர்ஸ், லிகேச்சர்ஸ்லாம் இதில் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா கூக்கூன்ஸ் ஆஃப் பாம்பிக்ஸ் மோரி அதுலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அடுத்து ஊல் பார்த்தோம், அன்றைக்கி பார்த்துருக்கோம். ஊல் ஃபைபர்ஸ் ஃப்ரம் ஃப்ளீஸ் ஆஃப் சீட் ஓவிஸ் அரைஸ் ஃபேமிலி, ஒவிடே ஃபேமிலியிலேருந்து எடுக்கக்கூடிய இந்த ஓவிஸ் அரைஸோட என்ன ப்ரோட்டீன் பார்த்தோன்னா கெராட்டின் ப்ரோட்டீன்லேருந்து எடுக்கக்கூடிய தான் இந்த ஊல் இதுலேருந்து எடுக்கக்கூடிய தான் ஊல் ப்ரோட்டீன். ஓனஸ் என்ன ப்ரோட்டீன் இருக்குது அப்படின்னா கெராட்டின் ப்ரோட்டீன்லேருந்து அந்த நம்ம இதில் இந்த ஓவிஸ் அரைஸோட ஃப்ளீஸ் ஆஃப் அதோட ஃபைபர்ஸ்லேருந்து எடுக்கக்கூடியது தான், அதோட ஸ்கின்லேருந்து எடுப்பாங்க. இதெல்லாம் அந்த ப்ரோட்டீன் கெராட்டின் ப்ரோட்டீன்லேருந்து எடுப்பாங்க. The manufacture of surgical dressings like அப்புறம் வந்து கிரப் பேண்டேஜ், ஃப்ளானல் அண்ட் பிளாங்கெட்ஸ் ஃபார் வார்ம்த்.
இந்த ஓவிசாரிஸ் பவிடே ஃபேமிலியில் இந்த ஷீப்லேருந்து தான் எல்லாத்தையும் இதை எடுக்கிறாங்க ஊல். அதுக்கு அடுத்த சப்ஜெக்ட் ஆந்தல்மெண்டிக்ஸ். ஃபார்மகாலஜியில் இன்னைக்கு ஆந்தல்மெண்டிக்ஸ் பார்ப்போம். ஆந்தல்மெண்டிக்ஸ்னால் வந்து என்ன அப்படின்னா, ஆந்தல்மெண்டிக்ஸ்ன்றது ஒரு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ட்ரக்ஸ் அகேன்ஸ்ட் யூஸ்ட் இன் இன்ஃபெஸ்டேஷன் வித் எல்மெண்ட்ஸ் இந்த இன்டெஸ்டினல் ட்ராக்ல இருக்கக்கூடிய அந்த எல்மெண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய அதை கில் பண்ணுறதுக்காக கொடுக்கக்கூடியதான் ஆந்தல்மெண்டிக்ஸ்னு சொல்கிறோம். என்ன பண்ணோம் அப்படின்னா ஆந்தல்மெண்டிக்ஸ் வந்து அந்த வார்ம்ஸை கில் பண்ணிச்சு அப்படின்னா அது பேர் வெர்மிசைட்ஸ்னு சொல்கிறோம். அது வந்து அதை எக்ஸ்பெல் பண்ணிச்சு வார்ம்ஸ் அப்படின்னு போயினா வெர்மிஃபியூஜஸ்னா அந்த வார்ம்ஸை எக்ஸ்பெல் பண்ண வைக்கும். அதை கில் பண்ணிச்சு அப்படின்னா சைடுனாலே நம்ம கில் பண்ணுறதுன்னு சொல்லுவோம். எல்மெண்ட்ஸ் எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா ரவுண்ட் வார்ம்ஸ் இருந்துச்சுன்னா நெமட்டோடுன்னு சொல்லுவோம். ஃப்ளாட் வார்ம்ஸ்னா ட்ரெமட்டோடு. ஃப்ளாட் வார்மில் ஃப்ளூக்ஸ் இருந்துச்சுன்னா ட்ரெமட்டோடு, டேப் வார்ம்னா செஸ்டோடு, ஃப்ளூக்ஸ்னா ட்ரெமட்டோடுன்னு சொல்லுவோம். ரவுண்ட் வார்ம்ஸ்னா நெமட்டோடு. அப்போ ஃபார் ரவுண்ட் வார்ம், ஊக் வார்ம், பின் வார்ம் இது எல்லாமே நெமட்டோட்ஸ் கீழே தான் வரும். ஓகேவா? கிளாஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. விப் வார்ம் எல்லாமே வந்து நெமட்டோட்ஸ் கீழே தான் வரக்கூடியது. ஃப்ளாரியாசிஸும் ஒரு நெமட்டோட்ஸ் கீழே தான் வரக்கூடியது. ட்ரெமட்டோட்ஸ் கீழே யார் வருவா? ட்ரெமட்டோட்னு என்னன்னு பார்த்தோம். அதான் ஃப்ளூக்ஸ் பார்த்தோம்னா பிளட் ஃப்ளூக்ஸ், சிஸ்டோசோம்ஸ், அதான் சிஸ்டோசோம்ஸ்லாம் பிளட் ஃப்ளூக்ஸ்னு சொல்லுவோம். இன்டெஸ்டினல் ஃப்ளூக்ஸ், லிவர் ஃப்ளூக்ஸ், லங் ஃப்ளூக்ஸ் எல்லாம் ட்ரெமட்டோட். அப்போ நெமட்டோட் கீழே ரவுண்ட் வார்ம், ஊக் வார்ம், பின் வார்ம், விப் வார்ம், த்ரெட் வார்ம் எல்லாமே ஃப்ளாரியாசிஸ் இவங்கெல்லாம் வந்து நெமட்டோட்ஸ் கீழே வருவாங்க. நெமட்டோட்னா என்ன சொன்னோம்? ரவுண்ட் வார்ம். அதான் ட்ரெமட்டோட்னா பிளட் ஃப்ளூக்ஸ், சிஸ்டோசோட்னா நியூரோசிஸ்டிசிர்கோசிஸ் அவங்களாம் தான் வருவாங்க. ஃபிஷ் டேப் வார்ம்னு வரவங்களெல்லாம் செஸ்டோட்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ என்ன ட்ரக்ஸு அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த அல்பண்டசோலை பார்ப்போம். அல்பண்டசோல், மெபண்டசோல், அப்புறம் இதெல்லாம் பார்ப்போம். அல்பண்டசோல் மெக்கானிசம் ஆக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ணுது அப்படின்னா பீட்டா டியூபுலினோட பைண்ட் ஆகி மைக்ரோ டியூபுல் பாலிமரைசேஷனை இன்ஹிபிட் பண்ணுது. அப்புறம் குளுக்கோஸ் டிரான்ஸ்போர்ட் என்ன பண்ணும்? இதனால தான் குளுக்கோஸ் டிரான்ஸ்போர்ட் ஆகும் அந்த பேராசைட்டுக்கு. அப்போ அந்த பேராசைட் வந்து என்ன ஆகாது, இதாகாது, குரோத் ஆகாது. அப்புறம் ஸ்லோவாக என்ன பண்ணும் அப்படின்னா டெத் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறோம். அதான் வந்து இதோட மெக்கானிசம் ஆக்ஷன். என்ன பண்ணுது அப்படின்னா பைண்ட் டு பீட்டா டியூபுலின் அண்ட் இன்ஹிபிட் மைக்ரோடியூபுல் பாலிமரைசேஷன். அதனால என்ன பண்ணுது அப்படின்னா குளுக்கோஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடக்காது. அதனால அது ஃபுட் ஸ்டார்விங்னால என்ன ஆகிடுது அப்படின்னா ஸ்லோவாக இறந்துடுது. ஓகே, இந்த மெபண்டசோல்னு பார்த்தோம் அப்படின்னா கான்ட்ராண்டிகேட் ப்ரெக்னன்சியில் கொடுக்க முடியாது. சில்ட்ரன் எங்கே 1 இயர்க்கும் கொடுக்க முடியாது. ஓகே, எங்கே மோர் எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னா ட்ரைச்சுரியாசிஸ் பார்த்தோம்ல, ட்ரைச்சுரியாசிஸ்னாலும் நெமட்டோட்ஸ் கீழே வரக்கூடியது தான். அதில் இது வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஆல்பண்டசோல்னு பார்த்தோம் அப்படின்னா மெக்கானிசம் ஆக்ஷனும் சேம் தான். பீட்டா டியூபுலினோட பைண்ட் ஆகி மைக்ரோ டியூபுல் பாலிமரைசேஷன் இன்ஹிபிட் பண்ணுது. ஸோ குளுக்கோஸ் டிரான்ஸ்போர்ட், பேராசைட்டிக் குளுக்கோஸ் டிரான்ஸ்போர்ட் ஆகிறத தடுத்து என்ன பண்ணுது அப்படின்னா பேரலைசிஸ் ஆகி அந்த வார்மை வந்து டெத்தை காஸ் பண்ணி விடுது. ஓகே, இது நல்ல ஃபேட்டி ஃபுட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அல்பண்டசோல் நல்ல அப்சார்ப் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இது ஐடாட்டிசிஸ்க்கு தான் வந்து ப்ரிஃபர்டான இருக்கு. அது வந்து கான்ட்ராண்டிகேட் ப்ரெக்னன்சி மெபண்டசோல் சில்ட்ரன் எங்கர் 1 இயர்க்கு வந்து கொடுக்க முடியாது. ட்ரைச்சுரியாசிஸ் கொடுக்குறோம். ஐடாட்டிசிஸ்க்கு தான் வந்து ஆல்பண்டசோல் நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். அடுத்து வந்து 2 இயர்ஸ் கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு 200 மில்லிகிராம் கொடுக்குறோம். 2 இயர்ஸ்க்கு மேலே போச்சுனாலே 400 மில்லிகிராம் கொடுக்குறோம். வித் ஃபுட்டோட தான் கொடுக்கணும். அப்போ தான் நல்ல பெட்டர் அப்சார்ப்ஷன் இருக்கும். அது ஃபேட்டி ஃபுட் இருந்துச்சுன்னா நல்ல அப்சார்ப்ஷன் இம்ப்ரூவ் பண்ணும். ஐடாட்டிசிஸ்க்கு வந்து நம்ம அல்பண்டசோலை ட்ரக் ஆஃப் சாய்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகேவா? ட்ரக் ஆஃப் சாய்ஸ் ஃபார் ஐடாட்டிசிஸ் கேட்டால் அல்பண்டசோல்னு சொல்லணும். ஓகேவா? அதுக்கு அடுத்து பைப்ரசின் கீழே என்ன வரும் அப்படின்னா இந்த பைரெண்டல் பொமோயேட் வரும். பைரெண்டல் பொமோயேட் எப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்னா இன்ஹிபிட்ஸ் கோலினெஸ்டேஸ் இந்த வார்ம்ஸில் கோலினெஸ்டேஸை வந்து இன்ஹிபிட் பண்ணி என்ன பண்ணுது அப்படின்னா அசிட்டில்கோலின் கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணி ஸ்டிமுலேட் நிக்கோட்டினிக் ரிசெப்டார் இந்த வார்ம் அதோட நிக்கோட்டின் ரிசெப்டார்ஸை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி பெர்சிஸ்டன்ட் டீபோலரைசேஷன் பண்ணுது. டீபோலரைசேஷன் பண்ணும்போது ஸ்பாஸ்டிக்ஸ் பேரலைசிஸ் பண்ணி என்ன பண்ணுது வெர்மிஃபியூஜ் எஃபெக்ட் என்ன பண்ணுது அப்படின்னா இது ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போ வார்ம்ஸ்லாம் எக்ஸ்பெல்ட் ஆகிடும். ஸோ இதுதான் பைரெண்டல் பொமோயேட் இது கான்ட்ராண்டிகேட் பேஷண்ட்ஸ் எபிலெப்சி இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு வந்து கான்ட்ராண்டிகேட்டடாக இருக்கும். இந்த பைரெண்டல் பொமோயேட் வந்து கான்ட்ராண்டிகேட் இன்ஃபேன்ஸில் வந்து கான்ட்ராண்டிகேட்டடாக இருக்கும். அடுத்து பைப்பரசின் பார்த்தோம் அப்படின்னா ரவுண்ட் வார்ம், பின் வார்ம் ரெண்டுக்குமே வந்து எஃபெக்டிவாக இருக்கும். அதான் நெமட்டோட்ஸுக்கு 2 எஃபெக்டிவாக இருக்கும். இது என்ன பண்ணுது அப்படின்னா ஃபிளாக்கிட் பேரலைசிஸ் ஆஃப் வார்ம்ஸ் தட் ஆர் லேட்டர் எக்ஸ்பெல்ட் பை பெரிஸ்டால்டிக் மூமெண்ட்ஸில் எக்ஸ்பெல்ட் ஆகி வெளியே போயிடும்.
டியூரிங் பிரெக்னன்சிலே வந்து இது கான்ட்ராண்டிகேட்டடாக இருக்கும். எபிலெப்சிலையும் வந்து இது கான்ட்ராண்டிகேட்டடாக இருக்கும் இந்த பைபரசின். அடுத்து லீவாமிசோல்னு பார்த்தோம் அப்படின்னா ரவுண்ட் வார்ம் ஊக்வார்முக்கு ரெண்டுக்குமே எஃபெக்டிவாக இருக்கும். இம்யூனோ மாடுலேட்டா, அந்த லீவாமிசோல்ன்றது ஒரு இம்யூனோ மாடுலேட்டா. ரொமேட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்லாம் கொடுக்குறான். கேன்சர் கீமோதெரப்பியில் இது வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பைரெண்டல் பொமைட் பார்த்துட்டோம். அதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா டையத்தில் கார்போமசின் சிட்ரேட். இந்த டையத்தில் கார்போமசின் சிட்ரேட் எப்படி வேலை செய்யுது அப்படின்னா டேமேஜ் த மைக்ரோஃபிலாரியல் மெம்பரேன். மைக்ரோஃபிலாரியல் மெம்பரேனை வந்து டேமேஜ் பண்ணும்போது அந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்ட்ரக்சரை அஃபெக்ட் பண்ணோம் அப்படின்னா டெஸ்ட்ராய் ஆகிடுது. அந்த மைக்ரோ ஆர்கானிசம் வந்து டெஸ்ட்ராய் ஆகிடுது. ஓகே, இது என்னத்தை காசு பண்ணணும் அப்படின்னா அந்த டையத்தில் கார்போமசின் சிட்ரேட் மசோட்டி ரியாக்ஷன் ஒன்று காசு பண்ணி விடும். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அது பேரசைட் இன்டியூஸ்ட் ரியாக்ஷன் தான் மசோட்டி ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டையிங் பேரசைட்ஸ் இருக்குல்ல, அதுலேருந்து ஒரு ப்ரோட்டீன் ரிலீஸ் ஆகும். அந்த ப்ரோட்டீன் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு சிவியர் ரியாக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணிவிடும். எப்படி இச்சிங், ஃபீவர், ஸ்கின் ரேஷஸ், நாசியா, வாமிட்டிங் இதெல்லாம் காஸ் பண்ணிவிடும். ஸோ அது பேர் தான் மசோட்டி ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். டையத்தில் கார்போமசின் சிட்ரேட் வந்து ஆன்கோசெர்சியாசிஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். ஓகேவா? அதுக்கு இது எங்கே இது ட்ரக் ஆஃப் சாய்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபிளாரியாசிஸ், டிஇசி ஞாபகம், ஃபிளாரியாசிஸ் ஞாபகம் ட்ரக் ஆஃப் சாய்ஸு. அதுக்கடுத்து ஐவர்மெக்டின் ட்ரக் ஆஃப் சாய்ஸ் ஃபார் ஆன்கோசெர்சியாசிஸ் அண்ட் ஸ்ட்ராங்கிலாய்சிஸ். ஆன்கோசெர்சியாசிஸ்க்கு ட்ரக் ஆஃப் சாய்ஸ் யாருன்னு கேட்டால் ஐவர்மெக்டின் சொல்லுவோம். இதோட மெக்கானிசம் ஆக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா குளுட்டமேட் கேட்டட் குளோரைட் சேனல்ஸை வந்து என்ன பண்ணுது, ஆக்டிவேட் பண்ணி விடுது. காபா இன்க்ரீஸ் பண்ணி விட்டு ஹைப்பர் போலரைசேஷன் பேரலைசஸ் பண்ணி டெத் ஆஃப் பேகசோயிட்ஸ் அந்த வார்ம்ஸை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா வெர்மி சைடில் எஃபெக்டை ப்ரொடியூஸ் பண்ணி விடுது. இதுதான் பார்த்தோம் ஐவர்மெக்டின் எங்க ஆன்கோசெர்சியாசிஸ்க்கு ட்ரக் ஆஃப் சாய்ஸ். இந்த ட்ரக் ஆஃப் சாய்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க, அதெல்லாம் பார்த்து வச்சுக்கணும். ஆன்கோசெர்சியாசிஸ், ஸ்ட்ராங்கிலைசிஸ்க்கு யார் ட்ரக் ஆஃப் சாய்ஸ்னு கேட்டால் ஐவர்மெக்டின். டையத்தில் கார்போமசின் சிட்ரேட் யாருக்கு ட்ரக் ஆஃப் சாய்ஸ்னு கேட்டால் ஃபிளாரியாசிஸ்னு சொல்லணும். அதோட மெக்கானிசம் ஆக்ஷன் என்ன அப்படின்னா அதான் மைக்ரோஃபிலாரியல் மெம்பரேனை வந்து யார் அஃபெக்ட் பண்ணுவாங்கன்னா டையத்தில் கார்போமசின் சிட்ரேட். ஐவர்மெக்டின் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த குளுட்டமேட் கேனல் காபா சேனலை வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டு என்ன பண்ணும், ஹைப்பர் போலரைசேஷன் பேரலைசஸ் ஆஃப் வார்மை காஸ் பண்ணி விடும். அதுக்கடுத்து பிராசிக்வாண்டல் என்ன பண்ணுது அப்படின்னா கால்சியம் அயன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி விட்டு என்ன பண்ணுது அப்படின்னா மஸ்குலர் கான்ட்ராக்ஷன், இதெல்லாம் ஸ்பாஸ்டிக் பேரலைசிஸ் அந்த இதுக்குள்ளே பண்ணி ஹை கான்சன்ட்ரேஷனில் பார்த்தோம் அப்படின்னா அது டெகமெண்ட் அப்படின்றது ஒன்று டேமேஜ் பண்ணி பேரசைட்டை ஈஸியாக டெத் காஸ் பண்ணி விட்டுருது. சிஸ்டோசோமியாசிஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து என்னது ட்ரக் ஆஃப் சாய்ஸ் எது அப்படின்னா பிராசிக்வாண்டல். இந்த பிராசிக்வாண்டல் தான் என்னது அப்படின்னா சிஸ்டோசோம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ட்ரக் ஆஃப் சாய்ஸ். ப்ரெக்னன்சிலையும் சரி ஆக்லாசிஸ்டிஸ் செர்கோசிஸ் ரெண்டுலையுமே கான்ட்ராண்டிகேட்டடாக இருக்கும் இந்த பிராசிக்வாண்டல் மெக்கானிசம் பார்த்தா கால்சியம் அயன்ஸை இன்க்ரீஸ் பண்ணி விட்டு டெகமெண்ட்டில் ஸ்பாஸ்டிக் பேரலைசஸை காஸ் பண்ணி விடுது. ஹை கான்சன்ட்ரேஷனில் பார்த்தோம் அப்படின்னா டெகமெண்ட்டை டேமேஜ் பண்ணி பேரசைட்டை டெத்தை காஸ் பண்ணி விடுது. சிஸ்டோசோம்ஸுக்கு ட்ரக் ஆஃப் சாய்ஸ் யாருன்னு கேட்டால் பிராசிக்வாண்டல் தான் சொல்லணும். அடுத்து நிக்லோசமைடு இருக்குது. இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னா ஆக்சிடேட்டிவ் பாஸ்பாரிலேஷன் இந்த மைட்டோகாண்ட்ரியா பேரசைட்டோட மைட்டோகாண்ட்ரியாவில் ஆக்சிடேட்டிவ் பாஸ்பாரிலேஷனை வந்து இனிபிட் பண்ணி என்ன பண்ணுது அப்படின்னா அடல்ட் வார்மை ரேப்பிடாக கில் பண்ணி விடுது. இது சூவல் டேப்லெட்ஸாக கொடுக்குறோம். ஓகேவா? இப்போ இதை ஒன்ஸ் திரும்ப பார்த்துருவோம். ஆந்தல்மின்டிக்ஸ்னா என்னென்னு பார்த்தோம். ஆந்தல்மின்டிக்ஸு வார்ம்ஸை கில் பண்ணுறது வந்து வெர்மிசைட்ஸ்னு சொல்லுவோம். அதை எக்ஸ்பெல் பண்ணி இது பண்ணுறது பேர் வெர்மிஃபியூஜஸ் சொல்கிறோம். எலிமெண்ட்ஸ் வந்து எப்படி பிடிச்சிருக்கோம் அப்படின்னா நெமட்டோட்னு பிடிச்சிருக்கோம். நெமட்டோட்னா ரவுண்ட் வார்மு, ஃப்ளாட் வார்ம்ஸ்னா ஃப்ளூக்ஸ் ட்ரெமட்டோட்னு சொல்லுவோம். டேப் வார்ம்ஸ்னா செஸ்டோட்னு சொல்லுவோம். ஓகே, அந்த நெமட்டோட் ஸ்கேல் யார் வரும்னா ரவுண்ட் வார்ம், ஊக் வார்ம், விப் வார்ம், பின் வார்ம், அப்புறம் வந்து யார் வருவாங்க, ஃபிளாரியாசிஸ் இவங்கெல்லாம் வருவாங்க. அடுத்து ட்ரெமட்டோட் ஸ்கேல பிளட் ஃப்ளூக்ஸு, சிஸ்டோசோம்ஸ், இன்டெஸ்டினல் ஃப்ளூக்ஸு, லிவர் ஃப்ளூக்ஸு, லங் ஃப்ளூக்ஸு இதெல்லாம் வருவோம். செஸ்டோட் ஸ்கேல பீஃப், டேப் வார்ம் வந்தால் செஸ்டோட்ஸு. ட்ரெமட்டோட்ஸ்னா பிளட் ஃப்ளூக்ஸ்னு வரும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு ஆல்பெண்டசோல் போகும். அதோட மெக்கானிசம் ஆக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு பிராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்தல்மெண்டிக் ஆக்டிவிட்டி இருக்கக்கூடிய ட்ரக். இது என்ன பண்ணும், பீட்டா டியூபினோட பைண்ட் ஆகி மைக்ரோடியூபிள் பாலிமரைசேஷன் எமிட் பண்ணி குளுக்கோஸ் டிரான்ஸ்போர்ட்டை தடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா குளுக்கோஸ்க்காக ஸ்டார்விங் ஆகி பேரலைசிஸ் ஆகி என்ன ஆகும் அப்படின்னா டை ஆகிடும். அடுத்து கான்ட்ராண்டிகேட்டட் பிரெக்னன்சி இருக்கும். சில்ட்ரன் ஒரு வருஷம் கம்மியாக இருக்கிற குழந்தைங்களுக்கு மெபண்டசோலை கொடுக்கக்கூடாது. அல்பண்டசோல் வந்து 200 மில்லிகிராம் 2 இயர்ஸ் கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இதுவும் அதே மாதிரி தான் பீட்டா டியூபினோட பைண்ட் ஆகி இன்ஹிபிட் மைக்ரோடியூபிள் பாலிமரைசேஷனை எமிட் பண்ணி குளுக்கோஸ் டிரான்ஸ்போர்ட்டை தடுத்து
அந்த மைக்ரோ ஆர்கனிசத்தை கில் பண்ணுது. 2 இயர்ஸுக்கு மேலே இருக்கவங்களுக்கு 400 மில்லிகிராம் கொடுக்கலாம். ஐடியாட்டிக் டிசீஸ் ட்ரக் ஆஃப் சாய்ஸ் யாருன்னு கேட்டால், இதெல்லாம் இம்பார்ட்டண்டானது ஞாபகம் வச்சுங்க. ஐடியாட்டிக் டிசீஸ் ட்ரக் ஆஃப் சாய்ஸ் யாருன்னு கேட்டால் அல்பண்டசோல்னு சொல்லணும். அடுத்து பைப்ரசின் என்ன பண்ணுது அப்படின்னா பிளாக்கெட் பேரலைசிஸ் தான் பண்ணுது. என்ன பண்ணுது அப்படின்னா பெரிஸ்டால்டிக் அந்த மைக்ரோஆர்கனிசத்தில் அப்படி தான் கில் பண்ணுது. அடுத்து லிபாமிசோல்னு பார்த்தோம் அப்படின்னா ரவுண்டோம் ஊக்கோம் ரெண்டுலையுமே வந்து எஃபெக்டிவாக இருக்கும். இது ஒரு இம்யூனோ மாடுலேட்டர்னு பார்த்தோம். பைரண்டல் பம்பைட்னு பார்த்தோம் அப்படின்னா நிக்கோட்டினிக் ரிசெப்டார்ஸை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி விட்டு பெரிஸ்டால்டிக் டீபோலரைசேஷன் பண்ணி வெர்மிஃப்யூஜ் எஃபெக்டை ப்ரொடியூஸ் பண்ணி விடுது. அதுக்கடுத்து டயத்தில் கார்போமிசின் சிட்ரேட் பார்த்தோம் அப்படின்னா மைக்ரோஃபிலாரியல் மெம்பரேனை வந்து என்ன பண்ணுது அஃபெக்ட் பண்ணி ஸ்ட்ரக்சர் அஃபெக்ட் பண்ணி மைக்ரோ ஆர்கனிசத்தை கில் பண்ணுது. இது மசோட்டி ரியாக்ஷனை காஸ் பண்ணி விடும். அந்த செத்து போகிற ப்ரோட்டீன்லேருந்து டையிங் மைக்ரோ ஆர்கனிஸ்லேருந்து ஒரு ப்ரோட்டீன் வரும். அது இச்சிங்கு இந்த மாதிரி அப்நார்மலான ரியாக்ஷன்ஸ்லாம் காஸ் பண்ணும். ஸோ அதுக்கு பேர் தான் மசோட்டி ரியாக்ஷன் சொல்கிறோம். ஃபிளாரியாசிஸ்க்கு வந்து யார் ட்ரக் ஆஃப் சாய்ஸ்ன்னு கேட்டால் டயத்தில் கார்போமிசின் சிட்ரேட். அடுத்து ஐவர்மெட்டின் எப்படி வேலை செய்யும் அப்படின்னா காபாவை ஸ்டிமுலேட் பண்ணிவிட்டு ஹைப்பர் போலரைசேஷன் பிளாஸ்டிக் என்ன பண்ணுது அப்படின்னா பேரலைசிஸ் ஆஃப் ஆர்ம்ஸ், அதனால பேகோசைட்டிஸ் காஸ் பண்ணுது. ஆன்கோசெர்சியாசிஸ் ஸ்ட்ராங்கிலியாய்ட்ஸுக்கு யார் ட்ரக் ஆஃப் சாய்ஸ்ன்னு கேட்டால் இந்த ஐவர்மெக்டின் தான் சொல்லணும். அதுக்கடுத்து பிராசிக்வாண்டல்னா பார்த்தோம் ஐ கான்சன்ட்ரேஷனில் இந்த டெகுமெண்ட்டை டேமேஜ் பண்ணிவிடும். அப்புறம் கால்சியம் அயன்ஸை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு டெகுமெண்ட்டில் மஸ்குலர் கான்ட்ராக்ஷன் ஸ்பாஸ்டிக் பேரலைசிஸை பண்ணிவிடும். சிஸ்டோசோம்ஸ் எல்லாம் ஆல் டைப் ஆஃப் சிஸ்டோசோம்ஸுக்கு பிராசிக்வாண்டல் தான் யார் அப்படின்னா ட்ரக் ஆஃப் சாய்ஸு. ஓகே, அவ்வளோதான் இன்னைக்கு பார்மகாலஜி. அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்மகோ தெரபியூட்டிக்ஸ். இன்னைக்கு ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா நம்ம ஜூரிஸ்ப்ரூடன்ஸில் ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிட்டோம். ஸோ நம்ம அடுத்த சப்ஜெக்ட் போயிட்டோம், பார்மகோ தெரபியூட்டிக்ஸ் போயிட்டோம். ஜூரிஸ்ப்ரூடன்ஸில் மோஸ்ட் ஆஃப் த டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணியாச்சு. மீதி இருக்கிறதுலாம் அந்த தியரிட்டிக்கல் பார்ட்டு தான் இருக்குது. நம்ம படிக்க வேண்டிய பார்ட்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிட்டோம். ஏன்னா இந்த ஃபார்ம்ஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதை அப்பப்போ பார்ப்போம். முக்கியமான ஃபார்ம்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. இதெல்லாம் ஞாபகம் வைக்கணுமோ இதெல்லாம் படிக்க வேண்டியதோ அதெல்லாம் பார்த்தாச்சு. மற்றதெல்லாம் வந்து சும்மா நார்மலாக இருக்கிறது அந்த சிலபஸை ஓரளவு கவர் பண்ணிட்டோம். ஸோ நம்ம அடுத்த சப்ஜெக்ட் பார்மகோ தெரபியூட்டிக்ஸ் போயிட்டோம். ஃபர்ஸ்ட் இன்னைக்கானது பார்மகோ தெரபியூட்டிக்ஸில் என்ன பார்க்க போகிறோம், ஹைப்பர் டென்ஷன் பார்ப்போம். டெஃபினிஷன் பார்த்தோம் அப்படின்னா hypertension, high blood pressure is a sustained increased atrial pressure, blood pressure above normal levels. நார்மல் 120/80 இருக்கணுமா, அதுக்கு மேலே இருந்துச்சுனாலே சஸ்டைண்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம blood pressure சொல்லுவோம். ஹைப்பர் டென்ஷன் பார்த்தோன்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் 140 மில்லிகிராம் சிஸ்டோலிக் ஆர் டைஸ்டோலிக் பார்த்தோன்னா கிரேட்டர் தென் ஈக்குவல் 19 மில்லி மெர்க்குரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஹைப்பர் டென்ஷன் சொல்கிறோம். ஆஸ் பர் ஜாயிண்ட் நேஷனல் கமிட்டி 8 அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அமெரிக்கன் காலேஜ் ஆஃப் கார்டியாலஜி, அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன் கைட்லைன்ஸ் படி என்ன சொல்றாங்க அப்படின்றத பார்ப்போம். இதுதான் அவங்க சொல்றாங்க. மில்லிமீட்டர் 90க்கு மேலே இருந்துச்சு டைஸ்டோலிக், அப்புறம் 140க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அதுதான் ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஈட்டியோபேத்தோஜெனிசிஸ் என்ன அப்படின்னா என்னனால காஸ் பண்ணுது, என்ன ஆரிஜின், அந்த டிசீஸ் எப்படி டெவலப் ஆகுது, என்ன ஆரிஜின்றதை பார்ப்போம். ஜெனடிக் ஃபேக்டர்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா பாசிட்டிவ் ஃபேமிலி ஹிஸ்டரி, யாருக்கெல்லாம் ஹைப்பர் டென்ஷன் இருக்கும் அவங்களுக்கு கேரி ஃபார்வர்ட் ஆகும். என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒபிசிட்டி, ஹை சால்ட் இன்டேக்கு, ஸ்ட்ரெஸ், செடென்டரி லைஃப் ஸ்டைலு, ஸ்மோக்கிங், ஆல்கஹால், ஏஜிங் இதெல்லாம் காரணம். ஆக்டிவேஷன் ஆஃப் சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் எப்படி வேலை செய்யுதுன்னு அடுத்து சொல்கிறாங்க. ரெனின் ஆஞ்சியோடென்சின், ஆல்டோஸ்டிரான். ரெனின் ஆஞ்சியோடென்சின் தான் வந்து இம்பார்ட்டன்டானது வந்து ஹைப்பர் டென்ஷனுக்கு. அப்புறம் ஆல்டோஸ்டிரான் சிஸ்டம், இது மூணும். வேசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் அண்ட் சோடியம் வாட்டர் ரிட்டென்ஷன் ஆகும். இன்க்ரீஸ் பெரிபெரல் வெசிஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் பிளட் வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ சஸ்டைன்டு இன்க்ரீஸ் இன் ஏர்டிஎல் பிளட் ப்ரெஷர் ஹைப்பர் டென்ஷனை காஸ் பண்ணும். அடுத்து கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்மளே சொல்லலாம். தலை சுத்துமா, பல்பிடேஷன் இருக்குமா, பிளரிங் ஆஃப் விஷன் இருக்குமா, ஃபட்டிகா இருக்குமா, அப்புறம் காதெல்லாம் வந்து ரிங்கிங் இருக்குமா. மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இனிஷியல் ஸ்டேஜில் எப்படி இருக்கும் அப்படின்னா ஏசிம்டமேட்டிக்காக தான் இருக்கும், எதுவுமே தெரியாது. அப்புறம் ஹெட்டேக்கு இதெல்லாம் வரும், படப்படப்புறமைனா பால்பிடேஷன்ஸ் இருக்கும், செஸ்ட் பெயின் இருக்கும், சிவியர் கேசஸில் செஸ்ட் பெயின் இருக்கும். அப்புறம் டிஸ்பனியா, பிரத்திங் ஷார்ட்னஸ் ஆஃப் பிரத்தும் இருக்கும் சிவியர் கேசஸில். சிம்டம்ஸ் காம்ப்ளிகேட் ஆகிடுச்சு அப்படின்னா ஸ்ட்ரோக்கு, எம்ஐ, ரீனல் ஃபெயிலியர்க்கான சான்சஸ் நிறைய இருக்குது. எபிஸ்டாக்சிஸ், நோஸ் ப்ளீடும் இருக்கும். அடுத்து இதோட பார்மகாலஜிக்கல் மேனேஜ்மெண்ட், நான் பார்மகாலஜிக்கல் மேனேஜ்மெண்ட் பார்ப்போம். நான் பார்மகாலஜிக்கலாக எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னா டயட்ரி மாடிஃபை பண்ணணும்.
அடாப்ட் டேஷ் சொல்லியிருக்காங்க. டேஷ் என்னதுன்னா டயட்ரி அப்ரோச்சஸ் டு ஸ்டாப் ஹைப்பர் டென்ஷன், அதுதான் சொல்கிறாங்க. டேஷ் டயட்டு ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸு ஹோல் கிரைன்ஸ் எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. சால்ட் இன்டேக் வந்து லெஸ் தென் 5 கிராம் per டே தான் எடுத்துக்கணும். அப்புறம் ரெகுலர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி மினிமம் 30 minutes ஆகுது என்ன பண்ணணும் அப்படின்னா மாடரேட்டாக எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வெயிட் ரிடக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா பிஎம்ஐ வந்து 8.5 to 22 தான் வச்சிருக்கணும் பிஎம்ஐ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்கஹால் இன்டேக்கு சுத்தமாக இருக்கக்கூடாது, அது கொடுத்துருக்காங்க. அடுத்து ஸ்மோக்கிங் செஷன் வந்து கம்ப்ளீட்டாக டொபாக்கோ இருக்கிற சப்ஸ்டன்ஸ் எதுவுமே எடுத்துக்கூடாது. ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் பார்த்தோம்னா ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணணும். மெயினாக இப்போ இருக்கிற ஹைப்பர் டென்ஷன் அதுவும் ஒன் ஆஃப் த காரணம் ஃபுட்டு ப்ளஸ் ஸ்ட்ரெஸ் தான். ப்ராக்டிஸ் யோகா, மெடிடேஷன், டீப் பிரத்திங் அண்ட் அதர் ரிலாக்ஸேஷன் டெக்னிக் எல்லாமே வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். ஃபார்மகாலஜிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன கொடுப்போன்றது கிளாசிஃபிகேஷன்லேயே வரும். அதுதான் டயபெட்டிக்ஸ் கொடுப்போமா, டயபெட்டிக்ஸ் கொடுப்போம். அப்புறம் ஏசி இன்ஹிபிட்டர்ஸ் கொடுப்போம். டயபெட்டிக்ஸ் கொடுக்கறதுனால என்ன ஆகும், என்ன பண்ணுவோம், எக்ஸ்கிரிஷன் இன்க்ரீஸ் பண்ணலாம். சோடியம் அண்ட் வாட்டர் எல்லாத்தையும் எக்ஸ்கிரிஷனை ப்ரொமோட் பண்ணும். சோடியம் அண்ட் வாட்டர் ரிட்டென்ஷனை தடுத்து எக்ஸ்கிரிஷனை ப்ரொமோட் பண்ணி விடுமா. ஸோ அதனால பிளட் வால்யூம் குறைஞ்சு பிளட் ப்ரெஷர் வந்து குறையும். ஏசி இன்பிட்டர் கொடுத்தோம், கேப்டாப்ரில், என்எல்ஆப்ரில் இதெல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா இது என்ன பண்ணும் அப்படின்னா ஆன்ஜியோடென்சின் 1 to 2 கன்வெர்ட் ஆகிறத தடுத்து வேசோலேஷன் பிபியை குறைச்சி விடும். ஏஆர்பி டெல்மிசெட்டான், வல்செட்டான், லோசல்டான் இதெல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா லோசல்டான்லாம் கொடுத்தோம் AT1 ரெசெப்டாரை பிளாக் பண்ணி ப்ரிவென்ட் ஆன்ஜியோடென்சின் 2 ஆக்ஷனை குறைச்சி வேசோடைலேஷனை குறைச்சி பிபியை குறைக்குமா. கால்சியம் சேனல் பிளாக்கர் கொடுத்தோம், ஆம்லோடிபின், நிஃபிடிபின், வெராபெமில் இதெல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா கால்சியம் என்ட்ரியை கால்சியம் சேனல் பிளாக்னு பார்த்தோம் அப்படின்னா கால்சியம் சேனல் என்ட்ரியை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஸ்மூத் மசிலில் குறைச்சிட்டு பிபியை ரெடியூஸ் பண்ணி விடுது. பீட்டா பிளாக்கர்ஸ் பார்த்தோம்னா தெரியும், பீட்டா 1 ரெசெப்டார்ஸ் ஹார்ட்டில் இது பிளாக் பண்ணி கார்டியாக் அவுட்புட்டையும் பிபி இல்லை ஹார்ட் ரேட் எல்லாம் குறைச்சி விடுது. சென்ட்ரலி ஆக்டிங் ஏஜென்ட்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா குளோனிடின், மெத்தில் டோப்பா சிம்பத்தட்டிக் அவுட்ஃப்ளோவை குறைச்சி என்ன பண்ணுது பெரிபரல் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிபி எல்லாத்தையுமே குறைக்குது. அடுத்து